சொந்த பந்த உறவுகளுக்காக என்ன பண்ணணும்? ஊக்கமாய் ஜெபிக்கணும். நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்களை கத்தருக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணிடணும்? நிறுத்திடணும். ஏன்னா இயேசு இல்லாமல் மரித்தால் நரக பாதாளம். அவர்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? ஆமை சோத்திரம் விளங்க பண்ணி இருக்கிறார். அதனால நம்முடைய சொந்த பந்த உறவு எப்படி நரகத்துல விடுறது? விட முடியுமா? ஆமை சோத்திரம். கண்ணால பார்த்தா தான் நம்புவீங்களா? ஆமை சோத்திரம். கண்ணால பார்த்து நம்புகிறதல்ல. கண்ணால பார்க்கணும்னா செத்துத்தான் பார்க்கணும். செத்து பார்த்து நமக்கு என்ன கிடையாது? புண்ணியம் கிடையாது. வேதத்தில் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் ஒருவன் என்ன பண்றான்? மரிக்கிறான். ஆனா அவன் நரக பாதாளத்துல போய் வேதனைப்படுகிறான். ஏழை லாசரு ஒருவன் மரிக்கிறான். அவன் இரட்சகர் இயேசுவை விசுவாசித்தது நிமித்தமாய் அவன் ஆபிரகாமுடைய மடியில இளைப்பாரி கொண்டு இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் நரக வேதனையோடு கூட கதறி கூப்பிடுறான். நான் அந்த பூமியில இருந்த நாட்கள் என்ன பண்ணல? ஏன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். தெய்வத்தை பற்றி கொள்ளல, தேவனை விசுவாசிக்கல. அதனால என் வாழ்க்கை முடிவு இந்த நரக பாதாளத்துல வந்து என்ன பண்றேன்? வேதனைப்படுறேன். கண்ணால பாக்குறான், வாயால கத்துறான். ஆமை சோத்திரம். அந்த வலிவேனையை சரீரத்துல உணர்றான், அந்த ஆன்மாவுல உணர்றான். ஆன்மாவுக்கு சோத்திரம் மரணம் மட்டும்தான் இல்லை, ஆனா பேச முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், வலிவேதனையை உணர முடியும். அந்த ஆன்மா நமக்குள்ள கத்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியும் பொழுது ஆமா இந்த சரீரத்தை விட்டு ஆன்மாவும் என்ன பண்ணும்? பிரியும். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே திரும்பும். தேவன் கொடுத்த ஆவி உயிர் தேவனிடத்துக்கு திரும்பி போகும். ஆனா இந்த ஆன்மா இந்த பூமியில இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்ன சத்திய வசனத்திலே வாழ்ந்திருந்தாலே ஒளிய பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? மோட்ச பாக்கியத்தை அடைய முடியாது. அப்ப சோத்திரம் இந்த பூமியில தன் இஷ்டம் போல வாழ்ந்து ஆமை சோத்திரம் அக்கிரமங்களுக்குள்ளே பாவங்களுக்குள்ளே மூழ்கி ஆமை உலக வழிபாட்டுக்குள்ளே பாரம்பரியத்திற்குள்ளே மூழ்கி வாழ்ந்து முடிப்பார்களானால் அந்த ஆன்மா நரக பாதாளத்திற்கு நேராய் போகும். அப்படி போய்தான் அந்த ஆன்மா என்ன பண்ணுது? வேதனைப்படுகிறது. அங்கேருந்து கதறான். ஒரு சொட்டு தண்ணிய நினைச்சு ஒரு விரல்ல நினைச்சு ஒரு சொட்டு தண்ணியை என்ன பண்ணு? தாகத்தை கொடு, குளிர பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அந்த நரக வேதனையில். ஆனா ஸ்தோத்திரம், அங்கே இருந்து இளைப்பாறு ஸ்தலத்திலேருந்து சொல்றாங்க, அப்பா இங்கே இருந்து அங்கேயோ அங்கே இருந்து இங்கேயோ என்ன முடியாது, வர முடியாது. ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்கு. பெரிய ஒரு பாதாளம் போல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அதனால இதை தாண்டி அங்கே வரும்போது அதை தாண்டி இங்கே வர முடியாது. ஆனா நீ நானும் பார்க்கலாம், பேசலாம். ஆனா நீ இங்கிட்டு வர முடியாது, நான் அங்கிட்டு வந்து உனக்கு உதவி செய்யவும் முடியாது. அப்ப அங்கலாய்த்து அவன் கதறி சொல்றான், நான் தான் இப்படி நரக பாதாளத்துக்கு வந்துட்டேன். என்னுடைய கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க. என்னுடைய கூட பிறப்பு 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த இடத்துக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த கொடிய வேதனை உள்ள இடத்திற்கு வரக்கூடாது. அதனால எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், இந்த லாசரை உயிரோடு எழுப்பி மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, அதற்கு வழி இயேசுன்னு என்ன பண்ணுங்க, என் சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்க. நான் தான் இயேசுவை அறியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன், என் சகோதரர்களால் என்ன பண்ணட்டும், அந்த நித்திய பாக்கியத்துக்கு வரட்டும் சொல்லி நரகத்துல இருந்து அவன் கதறான். அப்ப பாருங்க சோதரன், ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஆரோன் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரா? நான் வைத்திருக்கிறேன். என் நாமத்தை குறித்து சொல்லும்படி எல்லா இடங்களிலும் என்ன பண்ணிருக்கிறேன்? என்னுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறேன். எந்த மனுஷனுக்கும் இயேசு தெய்வம் என்று சொல்லப்படும். ஆனால் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டு நித்திய பாக்கியத்தை அடைவார்கள். இல்லாத பட்சத்திலே இந்த மனுஷனை உயிரோடு அனுப்பி ஆமை சோத்திரம் சொன்னாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள்? விசுவாசிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நரகத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆத்மா மேல ஒரு பாரம் வருது பாருங்க. சோத்திரம். அவன் கண்டு என்ன பண்றான்? அந்த வேதனையை அடைஞ்சு அவனுக்குள்ள ஒரு பாரம் வருது. நம்ம இப்படி ஒரு பகுதி இருக்குங்கிறத விசுவாசித்து நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய சொந்த பந்த உறவுகளுக்காக என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம். ஆத்மா பாரப்பட்டு ஜெபிக்கணும். அவர்களுக்கு இரட்சகரை குறித்து சொல்லணும். ஆமை யாரோ ஒருத்தவங்க சொல்லி யாரோ நமக்காக ஜெபித்து தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்து நிக்கிறோம். ஆமை சோத்திரம். நல்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆமை சோத்திரம். நமக்கு நித்திய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் தெய்வம் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். மரணத்துக்கு பின்பதா என்ன பண்ணுவோம்? இரட்சகரோடு இருக்கும்படி கர்த்தர் அப்படி ஒரு பாக்கியத்திற்குரியவர்களாய் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனா இயேசுவை அறியாத நம்முடைய சொந்த பந்த உறவுகள், நம்முடைய நண்பர்கள், பழகிற மனிதர்கள், பார்க்கிற ஜனங்கள், அவங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம் பாருங்க. அவங்க இந்த தேசத்தையே ஆளுகிறவர்களா இருக்கலாம், தலைவர்களா இருக்கலாம்,
செல்வ செழிப்புல இருக்கலாம், பதவியில இருக்கலாம், மேன்மையில இருக்கலாம், செத்தா நரகம். அதை நீங்கள் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும்? புரிந்து கொண்டு நம்முடைய சொந்த பந்த உறவுகளுக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக, இரட்சகருக்குள்ளே வருவதற்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னுடைய உறவுக்காக நான் எல்லாம் நம்ம முதலாவது ஜெபிக்கிறதே ரட்சிப்புக்காக தான். எப்படியாவது இயேசுவை என்ன பண்ணிக்கொள்ளணும்? ஆமா, நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க இரட்சகருக்குள்ள வந்துடும். ஆமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரக்கம் செய்யணும். கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஆமை ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்ப உறவுகளை இரட்சகருக்குள்ளே கொண்டு வந்து அந்த பாதாளத்திற்கு நீங்களாக்கி நித்திய பாக்கியத்திற்குரியவர்களாய் மாற்றி தெய்வம் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதை பார்க்கும் போதுதான் நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? சந்தோஷம் அடையணும். அதை குறித்த ஒரு வெளிச்சம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே நமக்குள்ளே என்ன பண்ணணும்? ஆமை ஸ்தோத்திரம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு மனுஷன் சொல்லுகிறான் நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமை ஸ்தோத்திரம். இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பொரோட்டா மாஸ்டர் ஒரு பெரிய கல் வச்சிருப்பாங்க. ஆமா, இங்கே நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன காரியமா இருக்கு. நான் கடந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக போயிருந்தேன். பீலாவுடைய அக்கா மகளுடைய திருமணம். அப்போ மற்ற எல்லா வேலைகளிலும் நான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். சமையல் வேலை காரியங்களை போய் அப்படி விசிட் பண்ணுவேன். அங்கே ஒரு பொரோட்டா கல் ஒரு ஆள் படுத்து தூங்குற சைஸுக்கு இருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே ஆரம்பிச்சது அங்கே வரையும் இருக்குது. ஏன்னா நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சமைக்கணும்ல. அதனால சோதரம் 4 நாளாக போட்டு எடுக்க முடியாது. 50-100 போட்டு எடுப்பாங்க. ஒரு ஆள் படுத்து தூங்கலாம். அவ்வளோ பெரிய பரோட்டாக்களாக இருக்கு. அப்போ சோதரா அந்த தேவ மனிதர் சொல்லுகிறாரு, நரகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி நல்லா பரோட்டா போடும்போது அப்படி தண்ணியை தெளிச்சா அப்படியே புகை வரும் பார்த்தீங்களா? நல்ல பதமாக இருக்கும் கல். அதில் தூக்கி அவனை போட்டோம்னா அவன் ஏசியில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவானா? சந்தோஷப்படுவான். எதில் இருக்கிற மாதிரி இருக்குமா? பொரோட்டாக்கல்ல நல்லா சூடாக வச்சு அப்படி தண்ணியை தெளிக்கும் போது அது பதம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிப்போம்? புகையாக கிளம்பும். அதுக்கப்புறம் தான் அந்த கல்லில் எதை போடுவாங்க? ரொட்டியை போடுவாங்க. அப்படி பதமாக என்ன பண்ணிட்டு இருக்கு? சூடான நிலையில் இருக்கு. ஆனா அதுல தூக்கி நரகத்துல இருக்கிறவனை தூக்கி அதுல போட்டா அவனுக்கு டபுள் ஏசி போட்டு ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற எஃபெக்ட் இருக்குமா? அல்லேலூயா. அப்ப நரகம் எவ்வளவு கொடியதுங்கிறத பாருங்க. எவ்வளவு அக்கினி. அதுக்கு பேர் ஆண்டவர் அக்கினி கடல்னு சொல்றார். அந்த நரகத்தை எங்க தான் வச்சிருக்கிறார்? எங்க இருக்கு நரகம் தெரியுமா? பூமிக்கு கீழே நரகத்தை வைத்திருக்கிறார். பூமிக்கு கீழே என்ன இருக்கிறார்? நரகத்தை வைத்திருக்கிறார். ஒரு பூமியை ஒரு குறிப்பிட்ட அளவு நோண்டினீங்கன்னா தண்ணி வரும். அதுக்கப்புறம் நீங்க நோண்டிக்கிட்டே போயிட்டீங்கன்னா சோத்திரம் நரக பாதாளம் தான் வரும். சோத்திரம் அக்கினி. அதுதான் சில சமயங்கள்ல எரி குழம்பு மலைகள் வெடிக்குது பார்த்தீங்களா? கடலுக்கு பக்கத்துல இருக்கும் மலைகள் வெடிச்சு பார்த்தா அருவி மாதிரி நெருப்பு குழம்பு என்ன பண்ணுது? ஊத்துது. அப்ப அது இந்த நெருப்பு குழம்பு எங்கேந்து வருது? பூமிக்குள்ள ஆமை சோத்திரம் அந்த நெருப்பு குழம்பு காணப்படுகிறது. ஆமை சோத்திரம். அது நரக பாதாளமா இருக்கு. பூமிக்குள்ள நெருப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவானா? நம்ப மாட்டாங்கிறதுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட மலைகளை அப்பப்ப வெடிக்க பண்ணி என்ன பண்றார்? அது நதி போல என்ன பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் கிட்ட பார்க்க முடியாது. சோத்திரம் நதி மாதிரி ஓடும் நெருப்பு குழம்பு அப்படியே. சோத்திரம் அப்படி அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஓடி அப்படியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு நின்றுமா. அதுக்கப்புறம் அந்த சூடெல்லாம் ஆறி ஆமை சோத்திரம் அப்படியே கறிக்கட்டை மாதிரி கிடக்கும் அந்த ஏரியாவே. சோத்திரம் அந்த பகுதியை பல கிலோமீட்டர் அப்படி அந்த பகுதியில் வெடிக்குதுன்னா பல கிலோமீட்டர்ல இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க? இடம் புகுந்துருவாங்க. சோத்திரம் அப்போ பூமிக்குள்ள அவ்வளவு ஆமை சோத்திரம் நெருப்பும் ஆமை சோத்திரம் அக்கினி கடலுமா என்ன பண்ணுது இருக்கு. இதற்குள்ளதான் அந்த ஆத்மா என்ன பண்ணும்? போய் விழுகும். விழுந்தா எழும்பி வர முடியாது. இரவும் பகலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கூக்கரில் இட்டு கொண்டே இருக்கணும். வலி வேதனை தாங்க முடியாதபடி கதறிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு காலங்க? முடிவே இல்லாத காலம். முடிவே இல்லாத காலம். ஆமை சோத்திரம். அதுக்கப்புறம் என்ன கிடையாது? முடிவே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் ஆமை சோத்திரம். பூமியில வாழ்நாள் முழுவது ஒரு 70 ஆண்டு 80 ஆண்டு. ஆனா ஆத்மாவுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள். முடிவே கிடையாது. அவ்வளவு ஆண்டுகளும் கோடிக்கணக்கான ஆண்டுகளும் இந்த நரகத்துல தான் போய் என்ன பண்ண போறாங்க? வேதனைப்பட போறாங்க. இந்த நரகத்தை தேவன் சாத்தானுக்காக உண்டாக்கினார். யாருக்காக உண்டாக்கினார்? கீழ்ப்படியாத தூதன் சாத்தான். அவன் அந்த இடத்துல கொண்டு போறதுக்காக என்ன பண்ணார்? நரகத்தை உண்டாக்கினார். ஆனா இந்த சாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? என்னைய நரகத்துல தள்ள போறீங்கல்ல, உங்களால படைச்ச மனிதர்களை ஏமாற்றி
அவர்களையும் நரக பாதாளத்துக்கு என்ன பண்றேன், கொண்டு போறனா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டு என்ன பண்றான், உலகத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறான். தன்னை கடவுளை போல அவன் என்ன பண்றான், சித்தரிக்கிறான். இயேசு கிறிஸ்தை தவிர வேற யாரை கடவுள் என்று சொன்னாலும், ஆண்டவன் சொன்னாலும் ஆமை சோத்திரம் அது வஞ்சிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமை சோத்திரம் தன்னை கடவுளை போல மாற்றி கடவுள் என்று சொல்லி ஆமை சோத்திரம் ஜனங்களை வஞ்சித்து பாவத்திற்குள்ளும் போதை வஸ்திற்குள்ளும் துர்க்குணத்திற்குள்ளும் பண ஆசைக்குள்ளும் ஆமை சோத்திரம் அசுத்தத்திற்குள்ளும் கொண்டு சென்று முடிவிலே அவன் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமை சோத்திரம் முழு உலகத்தை அவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். மனித சமுதாயத்தை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஆனா மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில என்ன பண்ணார், மனிதனாகவே அவதரித்து ஆமை சோத்திரம் மனித சமுதாயம் வாழ வேண்டிய வழிமுறைகளை காண்பித்து கொடுத்து பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை சிலுவையிலே உண்டாக்கி அவர் நமக்காய் மரித்து உயிர் தெளிந்து பரமேறி போயிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் நின்று நமக்காய் இரவும் பகலும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி அவர் உயிர் தெளிந்து பரமேறி போனாரோ அவர் மீண்டும் மேகங்கள் நடுவில் என்ன பண்ணுவார், இந்த பூமியில இறங்கி வருவார். அப்படி வரும்பொழுது முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்களுடைய கல்லறை வெடிக்கும், அவர்கள் உயிர் தெழுவார்கள். அவர்கள் முதலாவது மத்திய ஆகாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பறந்து போவாங்க. இரண்டாவது உயிரோடு இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஆராதித்து அவருடைய வழிகளிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். கண் இமைக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுரூபமாய் மாறிடுவாங்க. மனித சரீரத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவதூதருடைய சரீரமாய் மாற்றப்பட்டு இவர்களும் பறந்து எங்க போவாங்க, மத்திய ஆகாயத்திற்கு நேராய் கடந்து போவார்கள். அங்கு ஆண்டவர் இயேசு நிற்பார். அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆமை சோத்திரம் சதா காலமும் காணப்படுவோம். ஒரு 7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். 7 ஆண்டுகள்ல இந்த பூமி ஆமை சோத்திரம் முழுவதுமாய் அழிக்கப்படும். அந்த 7 ஆண்டுகள்ல ஒரு காரியம் நடக்கும். முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தலைவன் எழும்புவான். முழு உலகத்தையும் இப்ப அந்தந்த தேசத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, சோத்திரம். அந்த நாட்கள்ல இப்ப நான் சொல்றது நடக்கும். முழு உலகத்துக்கும் ஒரே தலைவன் இருப்பான். ஆமை சோத்திரம். அந்த தலைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் முழு உலகமும் என்ன பண்ணிட்டு இருக்கும், இயங்கு கொண்டு இருக்கும். இப்ப பாருங்க, இந்தியாங்கிறது சோத்திரம் முழுவதையும் என்ன பண்றாங்க, பிரதமருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதற்கு கீழே அத்தனை மாநிலங்கள் இருக்கிறாங்க. மாநிலங்கள்ல வெவ்வேறு ஆட்சிகள் இருந்தாலும் இவங்க எல்லாரும் இந்த மத்திய அரசு சொல்லுகிற அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள என்ன பண்றாங்க, கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. இதுபோல சோத்திரம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஆமை சோத்திரம் மாநிலத்திலும் சில தலைவர்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் ஆளுகை செய்கிற ஒரு மனிதன் எழும்புவான். அவன் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துவான். அல்லேலூயா. இதையெல்லாம் மேல மத்திய ஆகாயத்திலிருந்து இந்த பூமியில நடக்கிற செயல்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சோத்திரம். கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அறையும் குறையுமா இருப்பாங்க. சோத்திரம். இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். ஆமை சோத்திரம். இயேசு சொன்ன சத்திய உபதேசத்திற்குள்ள அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரியாய் ஜீவிக்க மாட்டாங்க, அறகுறையா இருப்பாங்க. அவர்களும் கைவிடப்படுவார்கள். இயேசுக்குள்ளே சரியாய் சத்தியத்தை கை கொண்டவர்கள் மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, பரலோகத்துக்கு கடந்து போவார்கள். உதாரணத்துக்கு மத்திய ஆகாயத்திற்கு கடந்து போவார்கள். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வருகையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்ப வருவாருன்னு தெரியாது, எப்ப வேணாலும் வரலாம். வருவதற்குரிய அடையாளங்களை எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறார், சொல்லி கடந்து போயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். மத்தேயு 24வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், மார்க் 13வது அதிகாரம் வீட்டுல போய் படிச்சுக்கங்க. இந்த 3 அதிகாரத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறதற்குரிய அடையாளங்களை என்ன பண்ணி இருக்கிறார், எழுதி வைத்து இருக்கிறார். அந்த அடையாளங்களின்படிதான் ஆமை சோத்திரம் இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போய் கொண்டே இருக்கு. அப்ப அந்த அடையாளங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் விளங்கும். என்ன பண்ண போகுது, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப சோத்திரம் அவர் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் நிறைவேறும், அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கு. கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும் சொன்னார், அன்பு தணிந்து போய் கொண்டே இருக்கு. அறிவு பெருத்து போகும் சொன்னார், அறிவு என்ன பண்ணி கொண்டே இருக்கு, பெருத்து கொண்டே இருக்கு. ஆமை சோத்திரம். இப்படி அநேக அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். பஞ்சங்கள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். ஆமை சோத்திரம். பெரும் அலைகள், சுனாமிகள் ஏற்படும். அது நிமித்தமாய் பெரிய பெரிய அழிவுகள் உண்டாகும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆனாலும் கர்த்தருடைய வருகை
உடனே இருக்காது, ஆனாலும் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதிலாய் ஆமீன் மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 இந்த அதிகாரங்களிலே இரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிற காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லி கடந்து போயிருக்கிறார். அதை படித்து பார்த்தால் இந்த பூமியில நடக்கிற காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? நிதானிக்க முடியும். மேகம் கருக்களா வந்தோட என்ன நிதானிக்கிறோம்? மழை வரப்போதுன்னு நிதானிக்கிறோம். இதுபோல இந்த சம்பவங்கள்லாம் சம்பவிக்கிறதை பார்க்கும்போது இரட்சகர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை நீங்களும் நானும் நிதானித்து அதற்கு ஏற்ற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? இரட்சகருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவர். முழு உலகத்தையும் ஆளும்படியாய் ஒரு மனிதன் எழும்புவான். அந்த மனிதன் கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வருவான். ஆமே சோத்திரம். அப்பெல்லாம் கரன்சி இருக்காது, இப்ப பார்க்கிற கரன்சி எல்லாம் இருக்காது. அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்காகத்தான் இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? டெக்னாலஜி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆமே சோத்திரம். முழு உலகத்தையும் அவன் கட்டுப்படுத்துவான். அவனுடைய விரல் நுனியில இருக்கும். ஆமே சோத்திரம். எந்த பட்டணம் அழுத்தினாலும் சரி, ஆமே சோத்திரம், அத்தனை முழு உலகத்தையும் உலகத்தின் ஆட்சியாளர்களையும் கட்டுப்படுத்துகிற ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்குள்ள அவன் நிற்பான். அதற்காக அவன் கையில் அந்த ஆட்சியை கொடுக்கிறதுக்காக தான் உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? தீவிரித்து கொண்டு இருக்கிறது. ஆமை சோத்திரம். இதெல்லாம் தெரியாம புரியாம ஏதோ சமைச்சோம் பொங்குனோம் தின்னோம் தூங்கணும்னு இருக்கக்கூடாது. விஞ்ஞானம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கு? விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்குன்னா, அந்த ஒத்த மனுஷன் ஆட்சி செய்வதற்கு வேண்டிய காரியங்களுக்கு நேராக தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உலகம். போய் அவன் கையில அவன் ஆட்சியை கொடுக்க போறாங்க. அவன் ஆட்சி கொடுமையான ஆட்சியா இருக்கும். யாருக்கு அப்படின்னா சோத்திரம், அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. அவனை என்ன பண்ண மாட்டாங்க? 3 கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மற்றபடி முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளும். ஒன்று கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவன் தன்னை தெய்வம் என்று பிரகடனம் பண்ணுவான். தன்னை தான் என்ன பண்ணணும்? வழிபடணும்னு சொல்லுவான். தன் போல் ஒரு சிலையை நிறுத்தி என்ன பண்ணணும்? என்னை கும்பிடணும்னு சொல்லுவான். அதனால இதுல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஆவிக்குரிய கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கடந்து வர மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் பணிந்து கொள்ள மாட்டார்கள். அதனாலே அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாய் மாறுவான். இரண்டாவது இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. அவர்களுக்கும் அவன் என்னவா மாறுவான்? எதிரியாய் மாறுவான். மூன்றாவது யூதர்கள், அவர்கள் யெகோவா தேவனை தவிர யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க? அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கு என்ன கிடையாது? உருவ வழிபாடு கிடையாது. ஆனா அவன் தன்னை போல ஒரு உருவத்தை உண்டாக்கி என்ன பண்ணுவான்? தன்னை வழிபட வேண்டும் என்று சொல்லுவான். அதனால இந்த 3 கூட்டத்தாரை தவிர மற்றவன் எல்லாம் காலில் விழுந்துருவான். மற்றவன் எல்லாருமே காலில் விழுந்துருவான். காசு பணம் வேணும் இல்ல, ஆமை சோத்திரம், இந்த பூமியில வாழணும் இல்ல, ஆமை சோத்திரம். அவனை எதிர்த்தா மரண தண்டனை. அதனால அவனுக்கு ஆமாஞ்சாமி போட்டு அத்தனை பேர் என்ன பண்ணிடுவான்? காலில் விழுந்துருவான். சோத்திரம். அவன் சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கொரோனா ஊசி போட சொன்னா போடுறீங்க இல்ல, போட வச்சுட்டாங்களா இல்லையா? சோத்திரம். அத்தனை பேரையும் பிடிச்சு எல்லா இடத்துக்கும் முழு பூமியும் சோத்திரம், பூமியில ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கொண்டு வந்து அங்கங்க செக் போஸ்ட் வச்சு ஒருத்தர் ஒரு இடத்தை விட்டு என்ன முடியாது, வீட்டை விட்டு கூட என்ன முடியாது. ஒரு ட்ரையல் பார்த்துட்டாங்கல்ல சோத்திரம். கொரோனாங்கிற ஒரு வியாதியை வச்சு சோத்திரம் இப்படி ட்ரையல் பண்ணி சோத்திரம் ஒரு இடத்தை விட்டு நீ போகணும்னா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்காம என்ன முடியாது. நடந்துச்சா இல்லையா? கண்ணார கண்டமா இல்லையா? அவன் ஆட்சியில ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் அசைய முடியாது. அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுவான்? சோத்திரம். அவனை எதிர்த்து ஒரு காரியமும் செய்ய முடியாது. முழுவதும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒரு பொருளை விற்கவும் முடியாது, ஒரு பொருளை வாங்கவும் முடியாது. கரன்சி எல்லாம் போயிடும், ஃபுல்லா டிஜிட்டலா மாறிடும். சோத்திரம். இப்பெல்லாம் கார்டுல இருக்கு, அந்த கார்டு மாறிடும். அழகா சிப்ப கையில என்ன பண்ணிடுவான்? பொருத்திடுவான். நீங்க எங்க நகர்ந்தாலும் சோத்திரம் உங்க பேரை தட்டினானா நீ எந்த இடத்துல இருக்கிறேங்கிறத சொல்லிடுவான். அந்த இடத்துக்கு டெக்னாலஜி என்ன ஆயிரும்? வளர்ந்துரும். அந்த ஜிப்பை எடுத்துட்டாலும் உடனே அவனுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன ஆயிரும்? அடுத்த நிமிஷம் என்கொயரி வரும், உடனே அதிகாரிகள் வருவாங்க. சிப்பை நம்ம தலையிலையாவது கையிலையாவது பொருத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. அந்த சிப்புக்குள்ள நம்முடைய வரலாறே இருக்கும். பாஸ்போர்ட் தேவை கிடையாது, ஆதார் கார்டு தேவை கிடையாது. சோத்திரம். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுக்கு ஒரு கார்டா, எல்லா கார்டும் அந்த சிப்பு தான். அது ஒரு அரிசி சைஸ்ல இருக்கும். ஆமை சோத்திரம். அந்த டெக்னாலஜிக்கு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? போய் கொண்டிருக்கு. சில நாடுகள் கண்டுபிடிச்சு அதை பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். அந்த முத்திரை பதிக்கப்படாத ஒரு மனுஷனும் ஒரு பொருளை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது.
இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆதார் கார்டு இல்லாம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. கொண்டு வந்துட்டாங்களா? பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்துற முடியுமா? பாஸ்புக் ஓபன் பண்ணிட முடியுமா? ஒரு பத்திர பதிவுல போயிட்டு ஆதார் கார்டு இல்லாம ஒரு காரியத்தை உங்களால செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது செய்ய முடியுமா? கடந்த காலங்கள் அப்படி இருந்துச்சா? சும்மா ஒரு ஐடென்டிபிகேஷன் ஐடி கார்டுனாங்க. ஆனா இன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப ஆதார் இல்லாம நீங்க எதையுமே ஒரு போன் ஒரு நம்பர் கூட வாங்க முடியாது. போன் நம்பர் வாங்கிட முடியுமா? எதை தொட்டாலும் என்னதான் கேட்கிறாங்க. ட்ரெயின்ல நீங்க பயணிக்கணும்னா ஆதார் இல்லாம பயணிக்க முடியாது. எதை தொட்டாலும் அந்த ஆதாருடைய உங்க 5 கைரேகை 10 கைரேகை பதிஞ்சிருக்கு. அந்த அந்த ஆதாருக்குள்ள உங்க 2 மொழியும் என்ன இருக்கு? பதிஞ்சிருக்கு. அந்த ஆதாருக்குள்ள உன் குடும்பம் யாரு, உன் பிள்ளை குட்டி யாரு, ஆமே சோதரன் நீ எந்த இடத்துல குடியிருக்கிற, உன் போன் நம்பர் என்ன, அத்தனை அதுக்குள்ள என்ன இருக்கு? சோத்திரம். எந்த பூமியில எந்த மூலையில இருந்தும் உங்களை என்ன அவங்களால என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது அடுத்து இம்ப்ளிமெண்ட் ஆகி சிப்பா மாறி உங்க தலையிலையும் நம்ம தலையிலையும் கையிலையும் குத்திடுவானா? நம்ம பறந்து போயிருவோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் எதிர்காலத்துல நடக்க போகுது. சோத்திரம். அதனால ஒழுங்கா தேவனுக்கு பயந்து என்ன பண்ணிடணும்? சரியான ஜீவியத்துக்குள்ள ஓடி ஆமை இது சம்பவிக்கிறதுக்கு முன்னால முழு உலகத்தையும் அரசாளும்படி ஒரு மனுஷன் எழும்புவான். அவனுக்கு பேர் ஆன்டி கிறிஸ்ட். அந்த கிறிஸ்து, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் நிற்பான். ஆமை சோத்திரம். அதனால அவனுக்கு பேரே ஆன்டி கிறிஸ்ட், அந்த கிறிஸ்தும்பாங்க. அவனுடைய ஆட்சி இந்த பூமியில துவங்குவதற்கு முன்பதாக இரட்சகர் இயேசு என்ன பண்ணிடுவார்? மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட்டு தன் பிள்ளைகளை தம்மோடு என்ன பண்ணுவார்? சேர்த்து கொள்வார். அதற்காகத்தான் இந்த பூமியில இயேசுவை நோக்கி பார்த்து ஆமை சோத்திரம் அவருக்கு பிரியமா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ஜீவிக்கும்படி. உலகம் பகைத்தாலும், சமுதாயம் பகைத்தாலும், உறவுகள் பகைத்தாலும், யார் பகைத்தாலும் அதை குறித்து நமக்கு என்ன இல்லை, கவலை இல்லை என்று சொல்லி அந்த தேவனை பற்றி கொண்டு ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவரை நாம் பற்றி கொண்டு இருக்கும் போது இந்த பூமியில சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார், பாதுகாப்பை தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். இந்த பூமியில வாழ வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நாடி தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை தேடி அவருடைய வழிகளிலே நடப்போமானால் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால இந்த 3 கூட்டத்தாருக்கு தான் பயங்கர பிரச்சனை வரும். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள் அழிச்சு தள்ளிடுவான். ஆமை சோத்திரம். ஏன்னா மரண தண்டனை. தன்னை அவனை கடவுளா ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவருடைய சட்டத்திற்கு உபை பண்ணலைனா, அவருடைய சட்டத்துக்கு எதிர்த்து நின்றால் ஆமை சோத்திரம் மரண தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாரும் பயந்து, அதுல ஒரு கூட்டம் பயந்து என்ன பண்ணுவாங்க? அந்த முத்திரையை போட்டுக்கொண்டு அவன் நிறுத்தின அந்த சிலையை வணங்கி கொண்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடும்படி ஒரு கூட்டம் போகும். ஒரு கூட்டம் என்னாகும்? போகும். ஆனா திரள் கூட்டம் ஆமை சோத்திரம் இயேசு மெய்யான தேவன் என்பதை அறிந்து ஆமை சோத்திரம் இரத்த சாட்சியாய் சாவதற்கு தங்களை என்ன பண்ணுவாங்க? ஒப்பு கொடுப்பாங்க. சிப்பும் போட மாட்டேன், நீ நிறுத்தின பொற்சிலையும் வணங்க மாட்டேன், உன்னுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்படவும் மாட்டேன்னு சொல்லும்போது அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அந்த மரண தண்டனையின் வழியாக அவர்கள் மத்திய ஆகாயத்தில் என்ன பண்ணுவார்கள்? இரட்சகர் இயேசுவிடத்திலே வந்து சேருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து போனது எப்படி தெரியும் கேட்கிறீங்களா? ஆமே சோத்திரம். இன்னைக்கு தான் மீடியா ஃபுல்லா நம்ம கைக்கு வந்துருச்சு. நியூஸ் வரும் கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு கூட்டத்தை உலகம் முழுவதும் காணும். ஒரு கூட்டத்தை உலகம் முழுவதும் ஐயா சபையில ஆராதிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு பாதி பேர் மறைஞ்சிட்டாங்க. ஐயா சோத்திரம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. பாதிக்கு பாதி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? மறைஞ்சிருவாங்க. முழு உலகத்துக்கு இந்த செய்தி என்ன ஆயிரும்? பரவிடும். நொடி பொழுதுல பரவிடும். சோத்திரம். இப்பதான் நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல, பிளாஷ் நியூஸ் அப்படின்னு வரும். கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டத்தை காணும், முழு உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கும். அப்பதான் சொல்லுவோம் எல்லாம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் எழும்புவான், நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சோத்திரம். அவன் கையில என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஆமை சோத்திரம் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாரும் ஆளுகை செய்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போவார்கள். அல்லேலூயா. சரி போகட்டும், இதான் நடக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? 7 வருஷம் தான் அவனுக்கு ஆட்சி. அவனுக்கு எத்தனை வருஷம் தான் ஆட்சி? 7வது வருஷம் முடியும் பொழுது ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுவார்?
இந்த பூமியில எல்லாருடைய கண்களும் காணத்தக்கதாய் என்ன பயங்கரமாய் வருவார். அவரோடு கூட நாம இந்த பூமிக்கு என்ன பண்ணுவோம்? இறங்கி வருவோம். அவர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால என்ன பண்ணுவார்? முழு உலகத்தையும் அழிப்பார். சோத்திரம். எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. மீண்டுமாய் புதிய பூமியை என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். அதிலே ராஜாதி ராஜாவாய் முழு உலகத்தையும் 1000 வருஷம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் இயேசு எருசலேமை தலைநகரமாக்கி அவர் அரசாளுவார். அவருடைய சோத்திரம் ஆட்சியில நீங்களும் நானும் பிரபுக்களாய் அதிகாரிகளாய் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். அந்த உலக அழிவிலே சோத்திரம் யூத ஜனம் மாத்திரம் அழியாது. அந்த ஜனம் மீண்டும் என்ன பழுகி பெருகும். அந்த ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? இருப்போம். அல்லேலூயா. அதனால இந்த பூமியில நமக்கு சோத்திரம் இந்த பூமியில இல்ல, மறுரூபமாக்கப்பட்ட அந்த பூமியில 1000 வருடம் இந்த பூமியில என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய அரசாட்சிக்குள்ள இருப்போம். அந்த அரசாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அங்கே பொய்யும் இருக்காது, திருட்டு இருக்காது, கொலையும் இருக்காது, கொள்ளையும் இருக்காது. சோத்திரம். எந்த மிருகமும் ஒன்றை ஒன்று என்ன ஆனாது? பட்சிக்காது. சிங்கம் ஆடும் ஒன்னா என்ன பண்ணும்? புல்லு மேய். ஆமை சோத்திரம். ஆடு நரியும் ஒன்னா ஓடும். சோத்திரம். விரியன் பாம்பு குட்டிகளை பிள்ளைகளை என்ன பண்ணும்? எடுத்து விளையாடும். அது என்ன பண்ணாது? கடிக்காது, தீண்டாது. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 1000 வருட அரசாட்சியை தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நோக்கி தான் நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதற்கு 1000 வருட அரசாட்சி முடிந்ததற்கு பின்பதாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிதாவை காணும்படியாய் நம்மளை என்ன பண்ணுவார்? கூட்டி கொண்டு போவார். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். ஏன் இந்த பூமியில 1000 வருட அரசாட்சியை கொடுக்கிறார் தெரியுமா? இந்த பூமியில எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். பிசாசினால ஒரு பக்கம் போராட்டம், மனுஷனால ஒரு பக்கம் போராட்டம், எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த பூமியில என்ன பண்றோம்? சந்தித்து கொண்டு இயேசுவுக்காய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த பூமியை மறுரூபமாக்கி இந்த பூமியில 1000 வருடம் வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறார்? பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். 1000 வருட அரசாட்சியில ஆமை சோத்திரம் 1000 வருடம் நம்ம ஆளும்படியாக அதற்குரிய மேனியை தேவன் நமக்கு தருவார். சோத்திரம். இப்ப இருக்கிற மேனி அல்ல, அந்த 1000 வருட அரசாட்சியில அதற்குரிய மேனியை என்ன பண்ணுவார்? எப்படி இன்னைக்கு மனுஷன் மேனி வேற, மிருகங்களுடைய மேனி வேற, பறவைகளுடைய மேனிகள் வேற, மச்சங்களுடைய மேனினா சரீரம். சோத்திரம். நம்ம சரீரம் போலயா மிருகத்துடைய சரீரம் இருக்கு? மிருகத்துடைய சரீரத்தை போலவா பறவைகளுடைய சரீரம் இருக்கு? பறவைகளுடைய சரீரத்தை போலவா கடலின் மச்சம் மீன் வகைகளுடைய சரீரம் இருக்கு? எல்லாம் வித்தியாசமா இருக்கு. பாத்தீங்களா? இது போல 1000 வருட அரசாட்சிக்குள்ள போகும்போது நம்முடைய மேனியும் என்ன பண்ணும்? மாற்றப்படும். 60 வயசுல தள்ளாட மாட்டோம், 90 வயசுல மண்டையை போடவும் மாட்டோம். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். 1000 வருஷமும் இளைஞர்களாகவே இருப்போம். அல்லேலூயா. முழு பலத்தோடு இருப்போம். எந்த வியாதி கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. அந்த லோகத்தை நோக்கி தான் தெய்வம் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால இந்த பூமியில எவ்வளவு பாடுபட்டால், எவ்வளவு கஷ்டப்பட்டால் இரட்சகருக்காய் வாழ்ந்து அவர் மத்திய ஆகாயத்திலே வரும்போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு முகமுகமாய் அவரை சந்தித்து அவரோடு கூட இந்த பூமியிலே 1000 வருடம் ஆட்சி முடித்து நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் இந்த பூலோகத்திலே இரட்சகருக்காய் வாழ்கிறதிலே முழு கவனத்தை செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. சரி, கடந்து போகட்டும். இதுக்கெல்லாம் வேத வசன ஆதாரங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் சொல்லி விளக்கணும்னா நேரம் இல்லாமல் போயிடும். சரி, ஏதோ ஒன்று சொல்ல வந்து எங்கேயோ போயிருச்சு. கர்த்தருடைய வருகை மட்டும் முழு உலகம் எப்படி அழிய போகுது எல்லா காரியங்களையும் சொல்லி முடிச்சாச்சு. இதெல்லாம் பிரசங்கிக்கணும் வரல. சோத்திரம். ஆவியானவர் இந்த பகுதியை நமக்கு அவசியம் என்று கொண்டு வந்திருக்கிறார். சரி, கர்த்தருடைய